மணி 8:30 ஆயிடுச்சு. பரணி சாப்பிட வரியா? சிவா அப்படியே தாத்தா கூப்பிட்டு வாங்க சீக்கிரம். என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்பிடவா கூப்பிடுறீங்க? ஒரே குளிர் ஒண்ணு செய்யணும். சும்மா ஒரு பீலாதான். பீலாவா? அப்ப எல்லாரும் வந்துட போறாங்க சாப்பிட. வந்த பிறகு சொல்லிக்கலாம். சரி, என்ன செய்யறீங்க? நேத்தி பச்சி செஞ்சல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் மீந்துச்சு சட்னி. சரி, அதை வச்சு தோசை தோசை இல்லைன்னா ஒரே சாப்பாடு தான். சாப்பாடுலாம் வச்சுட்டேன். இப்ப யாரும் செஞ்சிருக்கிறது மழையில போய், அதனால சாப்பாடே வச்சிருந்தேன். இப்ப வந்து உருண்டை குழம்பு செய்ய போறேன் சாப்பாட்டுக்கு. சரி, மாவு கடல மாவு, கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். அது கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு போட்டேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 வெங்காயம் போட்டு எல்லாம் போட்டாச்சு. வடை மாரிதான், உருண்டி போட்டா உருண்டை குழம்பு. கொஞ்சோண்டு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு, அப்படி நல்லா பிசைஞ்சு குழம்பு தாளிச்சு கொட்டி கொதிக்கிறப்ப இது உருண்டி போட்டா இந்த குழம்பு. உருளைன்னா உருளைக்கிழங்கு, உருண்டைன்னா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சா? அப்படியே வடை மாவுதான், உருட்டி போட்டா உருண்டை குழம்பு. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு லஞ்சு, டிஃபன் தோசை, சட்னி, லஞ்சு உருண்டை குழம்பு, சாப்பாடு உருண்டை குழம்பு. அதே கார குழம்பு தான், வேற ஒண்ணும் வித்தியாசமா கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச ஒண்ணு கடுகு எல்லாம் போட்டு, இதுல வந்து புளி மிளகாத்தூள், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி கரைஞ்சி இதுல ஊற்றி மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கேன். தனியா தான் இருக்கணும் உருண்டை குழம்புக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம். தேங்காய்லாம் அரைச்சி ஊத்தலாம். தேங்காயும் ஊத்தலாம். இதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். சாம்பார் வெங்காயம் அது கொஞ்சம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப போடக்கூடாது. காரக்குழம்பு மாரி தான். கடுகு போட்டு, கொஞ்சோண்டு ஜீரகம் துளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டது, அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதுல போட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வெந்தயம் கூட போடலாம், இப்போதைக்கு இல்ல வெந்தயம், நீங்க வேணா போட்டுங்க. தக்காளி ஒரே தக்காளி தான் பொடி பண்ணி வச்சு. ஆனா எல்லாம் சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அதுல போட்டேன் ஏற்கனவே, சும்மா வெங்காயம் வதங்கிறதுக்கோசம் கொஞ்சோண்டு உப்பு. வதங்கிட்டு இதை எடுத்து ஊத்திர வேண்டியதான். ஊத்தி நல்லா கொதிச்ச உடனே அந்த உருட்டி அதை போட்டேன். உருண்டை உருட்டி போடும் போது கூப்பிடுறேன். இப்ப இந்த குழம்ப இதை ஊத்த போறேன். தண்ணியா தான் இருக்கணும். ஏன்னா இந்த உருண்டை போடும் போது கொஞ்சம் கெட்டி ஆயிடும், அதனால கொஞ்சம் தண்ணியா இருக்கும். கொதியா அது சுண்டிடும். அவ்வளவுதான். கொஞ்சம் கொதிச்சுதுன்னா உருண்டை பண்ணிடுவோம். குழம்பு கொதிக்க வந்துச்சு. கொதிக்குதா? நான் தான் புயல் கிட்ட வந்துச்சோன்னு நினைச்சேன். கொதிக்குதா? இப்ப ஏறி குதிக்கலாம். அடக்கி வச்சுட்டு, இது மாவு போடினா குழம்பு உள்ள போயிடுமே அத்தா. அடக்கி வச்சிடணும். நல்லா பாரு, ரொம்ப கொதிக்க கூடாது. இப்படி உருண்டை பண்ணி, எல்லாரும் உருண்டை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவிச்சு போடுவாங்க. நான் வந்து இப்படிதான் போடுவேன். சரி, இந்த உருண்டை பண்ணி போட்டுட்டு கொதிக்கிறப்ப காட்டுறேன். உலகத்தையே உருண்டி குழம்புல போட்டிருக்கோம். போட்டீங்க? ஆமா, கொஞ்சம் வெந்தோடனே தானா வந்துடும். கரண்டி எல்லாம் போடக்கூடாது, போட்டா கரைஞ்சிரும், குழம்பு தடுப்பாயிடும். எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். இப்போ வெந்த உடனேதான். எங்க வீட்டுல இன்னைக்கு உருண்டை குழம்பு லஞ்ச். தொட்டுக்கலாம் ஒண்ணும் செய்யல. உருண்டை இருக்குல்ல, கிடையாது, அதேதான் சைடு டிஷ் தொட்டுக்கை. லஞ்ச் வந்து உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த மழைக்கு சூடா சாப்பிடுறோம். நீங்களும் இந்த மழைக்கு சூடா என்ன செஞ்சு சாப்பிடுங்க. பாதுகாப்பா இருங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சூடா வாங்க சாப்பிடலாம். நீங்களும் உங்க வீட்டுல என்னென்ன குழம்பு வச்சீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எங்களால முடிஞ்ச வீடியோவை உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம்.